மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். நிகழ்ச்சி குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்திற்காக ரூபாய் 114.47 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்தனர். தொடர்ந்து மேலதாள வாத்தியங்கள் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தரைத்தளம் மற்றும் 7 மாடி பிரம்மாண்ட கட்டிடமாக கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து உள்ளே சென்று பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக நாகையிலிருந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாக கடந்த அதிமுக ஆட்சியில 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதன் பின் பொறுப்பேற்ற திமுக அரசு மயிலாடுதுறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக சாலை கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களின் கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு துறைகளில் பொதுமக்களின் நலன் சார்ந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தொடர்ந்து பிரம்மாண்ட அரங்கில் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்தல், புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் 114.48 கோடி மதிப்பீட்டில் நிறைவுற்ற திட்ட பணிகளான நாகப்பட்டினம் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி, திருவாரூர் நன்னிலம் அரசு மருத்துவமனை, சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 71 கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தல். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.